ஆங்கில பத்திரிகைகளை பார்ப்போம். ஆங்கில பத்திரிகைகளில் முதலில் தி ஐலண்ட் பத்திரிகை. ஐலண்ட் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி: பிரசிடென்ட் போல்ஸ் எஸ்டிஎஃப்சி வார்ன்ஸ் ஆஃப் சீரியஸ் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் என்று இங்கே பிரதான தலைப்புச் செய்தி எழுதப்பட்டிருக்கின்றது. அது விசேட அதிரடிப்படையின் முன்னாள் பிரதி பொலிஸ் மா அதிபராக இருந்தவர் நிமால் லேவ்கே. அவர் லீவ்கே தெரிவித்திருக்கின்றார். அதாவது பாதுகாப்புக்கு பலத்த அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த தேர்தல் 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நிலையிலே, தேர்தலுக்கு இன்னும் 17 நாட்களே இருக்கின்றன. இந்த நிலையிலே வேட்பாளர்களை மிகவும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது அரசாங்கத்துக்கும் ஏனைய தேர்தல் ஆணைக்குழுவுக்கும். இதனை கருத்தில் கொண்டு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும், மேலும் அதிகரிக்க வேண்டும். பிரமுகர் பாதுகாப்பு பிரிவு மாத்திரம் பாதாது, இந்த நாடு முழுவதும் கடுமையான பாதுகாப்பை ஏற்படுத்தி இன்னும் இதனை வலுப்படுத்த வேண்டும் என்பது முன்னாள் விசேட அதிரடிப்படையினுடைய டிஐஜியாக இருந்த நிமால் லீவ்கே தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்கனவே எல்டிடி காலங்களிலே மிகவும் கடுமையாக இருந்தாலும் இப்பொழுதும் அதனை கைவிடாது கடுமையான பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது இங்கே பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. சிறப்பு தலையங்கப்பட்டிருக்கின்ற செய்தி: காமன்வெல்த் டு டிட்டர்மைன் வெதர் அப்கமிங் எலெக்ஷன் கன்ஃபார்ம்டு ரீஜனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் என்ற தலைப்பிலே தரப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த காமன்வெல்த் ஒப்சர்வர் குரூப்பினுடைய அதுக்கு தலைமை தாங்குபவர், பொதுநலவாய கண்காணிப்பாளர் குழுவினுடைய தலைமை தாங்குபவர் பிஜி நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி. அவருடைய படத்தோடு இங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது டன்னி ஃபியோரோ. அவர் நேற்று வந்திருக்கின்றார். சிசல்ஸில் இருந்து அவர் வந்திருக்கிற நிலையிலே இந்த தேர்தல் கண்காணிப்பிலே எவ்வாறு கலந்து கொள்ள முடியும் என்பதும் எவ்வாறான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் அவர் தெரிவித்திருக்க கருத்தாக இருக்கின்றது. கடுமையான கண்காணிப்பிலே ஈடுபட வேண்டியதால் தாங்கள் ஈடுபடப் போவதாக அவர் தெரிவித்திருக்கின்ற செய்தி தான் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பொதுநலவாய நாடுகள் இந்த கண்காணிப்பிலே ஈடுபட்டிருந்தாலும் இன்னும் பல அமைப்புகள், கிட்டத்தட்ட தனியார் நிறுவனங்கள், அதே நேரம் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற உள்ளூர் நிறுவனங்களும் கண்காணிப்பில் ஈடுபட்டு நிலைமைகளை அவதானிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றன. ஏற்கனவே பணிகளில் ஈடுபட தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதை இந்த செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. பிரதான படம் கரு பரணவிதான. நேற்று ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக கருணாரத்ன பரணவிதான நேற்று பதவி பிரமாணம் செய்து கொண்ட போது எடுக்கப்பட்ட படம் தான் இங்கே பிரதான படமாக தரப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து தலதா துக்குரல ராஜினாமா செய்த இடத்துக்கு வெற்றிடத்துக்கு அவர் நேற்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார் என்பது இங்கே பிரதான படமாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹெலிகாப்டர் கிராஷ், 3 இந்தியன் கோஸ்ட் கார்ட் பர்சனல் மிஸ்ஸிங் என்ற தலைப்பிலே தரப்பட்டிருக்கின்றது. குஜராத்திலே நடந்த, அதாவது இந்திய மாநிலமான குஜராத்தில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்து ஒன்றிலே, அதாவது கரையோர பாதுகாப்பு, இந்திய கரையோர பாதுகாப்பு கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. அதில் இருந்த 3 காணாமல் போயிருக்கின்றார்கள். கண்டுபிடிப்பதற்கான பணிகளிலே இந்திய கடற்படை, விமானப்படை ஈடுபட்டு வருவதாக இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதியின் படத்தோடு ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. MLF டிக்ளேர்ஸ் சப்போர்ட் ஃபார் RW என்று தரப்பட்டிருக்கின்றது. RW என்பது ரணில் விக்ரமசிங்க. முஸ்லீம் லெஃப்ட் ஃப்ரண்ட், முஸ்லீம் இடதுசாரி முன்னணி ஜனாதிபதியை ஆதரிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றது என்பது இங்கே முக்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. டெய்லி நியூஸ் பத்திரிகையை பார்ப்போம். டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும்: த பிரசிடென்ட் டெல்ஸ் HAB அண்ட் NPP veto proposal to raise public sector salaries from policy statement, action already completed என்ற தலைப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கின்ற சஜித் பிரேமதாச, அதே நேரம் NPP வேட்பாளர், தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக இருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக்க முக்கிய வேட்பாளராக இருக்கின்றவர்கள் அவர்களுடைய பொதுமக்கள், அதாவது அரசு சலரி சம்பள நிர்ணய தொடர்பாக அவர் வெளியிட்ட கருத்துக்களை வாபஸ் பெற வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். என்றாலும் அரசாங்க தரப்பிலே தனது சுயேட்சை வேட்பாளர் ரீதியிலே தனது பணியை தான் நிறைவேற்றியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற செய்தி இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. EU monitors alerted on NPP election law violation என்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய, அதாவது தேர்தல் வன்முறைகள் தொடர்பாக அனுரகுமார் திசாநாயக்கவின் சில நெருக்கடி நிலை தொடர்பாக ஐரோப்பிய யூனியன் கண்காணிப்பாளர்களிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதே இங்கே செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. தனுக ரஞ்சக காந்தகம என்பவர் இதனை முறைப்பாடு செய்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது.
கீழ்ப்பகுதியிலே சில செய்திகள். சஜித் பிரேமதாசவின் படத்தோடு ஒரு செய்தி. For the first time we opposition did development work என்று சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். எதிர்க்கட்சியிலிருந்து கூடுதலான அபிவிருத்தியை செய்த ஒரு கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி திகழ்வதாக சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் அனுரகுமார திசாநாயக்க கூறுகின்றார், அவர் கண்ட்ரி நீட்ஸ் குட் பாலிட்டிக்ஸ் என்று அனுரகுமார திசாநாயக்க கூறுகின்றார். அதாவது இந்த நாட்டுக்கு நேர்மையான ஒரு அரசியல் தலைமையை தேவை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி. மாற்றத்தை எதிர்பார்க்கும் மக்களுக்கு அந்த மாற்றத்தை உருவாக்குகின்ற நிலையை தாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் என்று கூறுகின்றார் என்பது இங்கே அவருடைய படத்தோடு தரப்பட்டிருக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. Burial and cremation rights draft will to be gazetted என்ற தலைப்பிலே ஒரு செய்தி தரப்பட்டதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணபத்தினவை ஆதாரம் காட்டி ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. அமைச்சரவையிலே ஒரு விடயம் ஆராயப்பட்டிருக்கின்றது. அதாவது பிரேதங்களை அடக்கம் செய்வது, தகனம் செய்வது தொடர்பான சட்டம் கொண்டு வரப்பட இருக்கின்றது. அதற்கான சட்ட வரைவை உடனடியாக ஆரம்பிக்குமாறு சட்டவரைஞர் திணைக்களத்துக்கு அரசாங்கம் பரிந்துரை செய்திருக்கின்றது என்பது இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. நேற்று முன்தினம் நடந்த அமைச்சரவை கூட்டத்திலே இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது என்பதை இது டெய்லி நியூஸ் பத்திரிகையிலே நாம் பார்க்கின்ற முக்கிய செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிங்கள பத்திரிகைகளை பார்ப்போம். சிங்கள பத்திரிகைகளில் முதலில் லங்காதீப பத்திரிகை. லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, விவாகே நொத்தியா ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் நீதி கடலா என்பது இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. அதாவது பதிவாளர் நாயகம் ஒரு தனது முறைப்பாடை, அதாவது முறைகேடாக தனது செயல்பாடை செய்திருக்கின்றார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. நேற்று நீதிமன்றம் அதற்கு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. குறிப்பாக 132 விண்ணப்பதாரிகள், அதாவது குறிப்பாக முகாமைத்துவ உதவியாளர்களாக விண்ணப்பிக்கப்பட்டவர்கள் இதற்கான போட்டி பரீட்சை தொடர்பாக நடத்தப்பட இருந்தது. இதில் 132 விண்ணப்பதாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவருடைய நடவடிக்கையால் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது அரசியலமைப்புக்கு முரணான வகையிலே இந்த பதிவாளர் நாயகம் இதனை செய்திருக்கின்றார் என்று சொல்லப்பட்ட நிலையில் நீதிமன்றம் அவருக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது, அரசாங்கத்துக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. இந்த 132 விண்ணப்பதாரிகளுக்கும் 33 லட்சம் ரூபாவை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் நேற்று உச்ச நீதிமன்றம் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது என்பதை லங்காதீப பத்திரிகையின் பிரத்யேகமான செய்தியாக இருக்கின்றது. முகாமைத்துவ உதவியாளர்களுக்கான விண்ணப்பங்கள், அதற்கான போட்டி பரீட்சைகள் நடைபெற இருந்த நிலையிலே ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் பதிவாளர் நாயகம் இதனை மீறி சட்டவிரோதமான சில செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார் என்று இங்கே சொல்லப்பட்ட நிலையில் அரசாங்கம் இதனை முறைகேடாக கையாண்டதால் அரசாங்கம் இந்த 132 பேருக்கும் 33 லட்சம் ரூபாவை வழங்க வேண்டும் என்பதை உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவாக நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. சிறப்பு தலைமுடப்பட்ட செய்தியும் ஒரு நீதித்துறை சார்ந்த ஒரு செய்தியாகவே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹத்தலிஸ் கத்தரகுத் அரங் என்ற தலைப்பிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நடுவலட்ட பெனி நொசிட்டி நீதிஞ்சியாக கவாய கலவை என்ற தலைப்பிலே இங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது நீதித்துறையிலே, அதாவது சட்டத்தரணி ஒருவர் தன்னுடைய தொழில்சார் முறையிலிருந்து மீறி செயல்பட்டார் என்ற சட்டவிரோதமான முறையிலே செயல்பட்டார் என்பதற்காக அவருடைய உரிமை சட்ட ரீதியான ஒரு சட்டத்திறனியாக செயல்படுவதற்கான உரிமையை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்திருக்கின்றது என்பதை இங்கே செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. பௌத்த மத குரு ஒருவர் தாக்கல் செய்த அந்த மனுவிலே, அதாவது ஒரு 2 நீதி இடம் காணி, அதே நேரம் காணி வழக்கு தொடர்பாக 2 தொடர்பாக இடம் நடு தெகாக் காணி தொடர்பான 2 விடயங்கள் இங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே வழக்குகள் எடுக்கப்பட்ட நிலையிலே இந்த வழக்குகளுக்காக கிட்டத்தட்ட 4.45 மில்லியன், கிட்டத்தட்ட 44.5 கோடி ரூபாய் இவர் அறவிட்டிருக்கின்றார் என்று இங்கே சொல்லப்பட்ட நிலையில் இந்த காசை பெற்ற நிலையிலும் அவர் நீதி வழக்குகளிலே கலந்து கொள்ளாதது சட்டவிரோதமானது, அவருடைய தொழில்சார் முறையை மீறியிருக்கின்ற செயலாக இருப்பதால் அவருடைய லைசன்ஸ் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு நீதித்துறையிலே அவர் சட்டத்துறையாக இனிமேல் செயல்பட முடியாது என்று உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது என்பது இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. திவைன பத்திரிகையை பார்த்தால் திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி 2 இங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே இதுவும் போலீஸ்தார் அத்துமீறல் தொடர்பான செய்தி தான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சாஜன் வசர அத்தலிஸ் பாகா கிரே என்ற தலைப்பிலே
இந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது போலீஸ் நிலையத்திலே வழக்கொன்றை பதிவு செய்வதற்காக முறைப்பாடு செய்வதற்காக வந்த 16 வயது சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார் ஒரு போலீஸ் சார்ஜன். அவருக்கு 45 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையிலே அந்த 3 குற்றச்சாட்டுகளிலே அவருக்கு 45 வருட சிறை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிலே முதலாவது 3க்கும் ஒரு 15 வருடம் முதலாவதாகவும் ஏனைய சிறை தண்டனை இன்னும் ஒரு கட்டணமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த 45 வருட சிறை ஒத்திவைக்கப்பட்ட சிறையாக நேற்று நீதிமன்றத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. கொழும்பு மகாதிகரணை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. கொழும்பு மேல் நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. போலீஸ் முறைப்பாடு செய்ய வந்த 16 வயதுக்குட்பட்ட பெண்ணை இவர் துஷ்பிரயோகம் செய்தது மாத்திரமல்ல, 27 வயதுடைய இந்த சாஜன் ஏற்கனவே திருமணம் செய்து குடும்பமாக வாழ்பவர். இவ்வாறான நிலையிலே இது நடந்திருக்கின்றது. இந்த நீதிமன்ற தீர்ப்பு ஒரு படிப்பினையாக இருக்கின்றது என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிறப்பு தலையங்கப்பட்டிருக்கின்ற செய்தி தபால் சந்தைய அதசிட்ட என்ற பிரதான தலைப்புச் செய்தியாக அல்லது சிறப்பு தலையங்கப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. இந்த 21ஆம் தேதி அதாவது ஜனாதிபதி 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலிலே முதலாம் கட்ட பணி தேர்தலிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று அரசாங்க அதிகாரிகள் இன்று முதல் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை வாக்களிக்க முடியும். அதாவது இன்று முதல் வெள்ளிக்கிழமை வரை முதல் கட்டமும் 11ஆம் தேதி 12ஆம் தேதியிலும் வாக்களிக்க முடியும். இவர்களுக்கான அறிவிப்புகள் கண்டிப்பான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த வாக்களிப்பு நிலையங்களிலே படங்களை காட்சிப்படுத்துவது வேட்பாளர்கள் செல்வது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு வேட்பாளர்கள் சென்றால் அது தொடர்பான நடவடிக்கை எடுக்க முடியும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்றது. அதே நேரம் தேர்தல் கண்காணிப்பாளர்களும் இதிலே கடுமையாக ஈடுபடுகின்றார்கள். இந்த வாக்களிப்பு நிலையங்களிலே கடுமையான வாக்குவாதங்கள் பிரசாரங்களிலே ஈடுபட்டால் அதுவும் அந்த வாக்களிப்பு நிலையத்திலே ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பையும் தேர்தல் ஆணைக்குழு விடுத்திருக்கின்றது என்ற செய்தி தான் இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. தினமின பத்திரிகையில் நாம் பார்த்த செய்தி தான் இங்கே அனைத்துமே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அளவிலே நாம் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டோம். மீண்டும் நாளை இதே நேரம் உங்களை சந்திப்போம் என கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.